ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கம்பு முளைக்கட்டி தாங்க பண்ண போகிறோம். 1 கிலோ கிட்ட கம்பு எடுத்து அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவி எடுத்து ஊற வச்சுட்டேங்க. அது நைட்டு கொஞ்சம் விடிகாலில் ஊற வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்க வேண்டியது தாங்க. வடிகட்டிட்டு அதை ஒரு துணியில் போட்டு வடிகட்டியாச்சுங்க. அதை வடிகட்டி அது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சொட்டிட்ட பின்னாடி எடுத்து மூட்டை கட்டி நம்ம முளைக்கட்டி தாங்க வைக்க போகிறோம். கொஞ்சமாக இருந்தால் ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு மூடி வச்சிட்டா முளை வந்துடும். இது 1 கிலோ கிட்ட இருக்கிறதுனால துணியில் போட்டு கட்டினா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும்னுட்டு இதில் போட்டு முளைக்கட்டி எடுத்து வச்சிட்டேங்க. அது காற்று போகாமல் ஒரு பாத்திரத்தையும் மூடி வச்சாச்சுங்க. கம்பு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. சிறுதானிய வகையில் ரொம்ப நல்லது. அதோடு இந்த முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னையே கம்பு கொழுக்கட்டை முளைக்கட்டி அரைச்சி வந்ததை போட்டிருக்கேன். பட் அது மாவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி முளைக்கட்டியே எடுத்ததை போட்டிருக்காங்க. அது 2 நாள் கழிச்சோன்னே இது மாதிரி நல்லா முளை வந்துடுச்சு. வெளிப்பக்கம் துணியோடு ஒட்டியிருக்கதான் கொஞ்சம் பெரிய முளையாக வந்துடுச்சு. ரொம்ப முளையும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெளிப்பக்கம் இருக்கிறது மட்டும் நிறைய முளை, ஆனால் உள்ளே இருக்கிறதுல கொஞ்சமாக முளை கட்டியிருக்குங்க. அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஒரு துணி மேலே நல்லா பரப்பி காய வச்சிட வேண்டியதாங்க. அது பாருங்கள், முளை நல்லா கட்டந்து நல்லா தெரியுது பாருங்கள். இதை வெயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அதில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க. வெயிலில் காய வைக்கும்போது மேலே ஒரு ஷால் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா சிறு மண் பறந்து வருது, அப்புறம் காக்காவும் சும்மா விடாதுன்றதுனால அது மேலே ஒரு ஷால் போட்டு கொஞ்சம் நல்ல மெலிஸ் ஷால் தாங்க போட்டு அது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அரைச்சும் எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், கம்பு முளைக்கட்டின மாவு ரெடிங்க. இதில் பலவித டிஷ்ஷெல்லாம் செய்யலாம். நான் அதை பின்னாடி செஞ்சு காமிக்கிறேங்க. இதில் கம்பை முளைக்கட்டினதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் வெல்லம் போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா அது கரைஞ்சி வந்த உடனே ரொம்ப கொதியெல்லாம் வர தேவையில்லைங்க. இந்த முளைக்கட்டி வச்ச பயிரை எடுத்து போட்டுட்டாங்க. முளைக்கட்டின கம்பை சும்மா சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதோடு கலந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.